எங்கள் அப்பா இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கணும்னு. ஆனால் அவரால் வர முடியல. அவர் வந்து ஆகாஷ் சாருக்கு பர்சனலாக வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னை ஏன் படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட என் முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதில் நீ வேலைக்கு போகிறது தான் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சாரு. அப்போ அந்த வேலைக்கு போனதுக்கு காரணமாக இருந்த ஆகாஷ் சாரை பார்த்து நான் வந்து நேரில் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரால் வர முடியல. அவருடைய சார்பாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க சார். உண்மையாலுமே பண்ருட்டி பிரான்ச்சில் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கே வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அங்கே படிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்த எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் அதுக்கப்புறம் அட்மின் சார் கபிலன் சாருக்கும் கீதா மேம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். படிக்கிறத பொறுத்தவரையிலையும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எப்படி படிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாத மாதிரி இப்போ படிக்க ஆரம்பித்தவங்கெல்லாம் நிறையா பேர் இருப்பீங்க. ஒன்றுமே விஷயம் கிடையாது. என்னன்னாக்கா இந்த படிக்கிறதுன்னு ஃபீல்டுக்குள்ளார வந்துட்டோம்னா இந்த ஃபீல்டை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. 1 வருஷமோ 2 வருஷமோ கண்டிப்பாக நான் வேலையை வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும் நமக்குள்ளார. இப்போ இங்கே படித்து வேலை வாங்கின அத்தனை பேருமே எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் வேலை வாங்கினவங்கல்ல. அவங்கவுங்கள தனிப்பட்ட முறையில் கேட்கும்பொழுது அவங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் நமக்கும். அவங்களால முடியுதுன்னா நம்மளாலேயும் நிச்சயமாக முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மனசில் நிச்சயமாக இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஸ்கூல் டேஸில் படித்த புக்கை தான் நம்ம இங்கேயும் வந்து எக்ஸாமுக்கு திரும்ப படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்கூல் டேஸில் படிக்கிறதுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸ்கூல் டேஸில் இப்போ தமிழ் எக்ஸாம்னா அதுக்கு முதல் நாள் நைட்டு உட்காந்து அந்த தமிழ் புக்கு ஃபுல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணால் கூட அந்த மறுநாள் எக்ஸாமில் போயிட்டு பாஸ் ஆகிடுவோம். ஆனால் இந்த எக்ஸாமில் பார்த்தோன்னா எவ்வளோ புக் இருக்குது. அங்கே படித்த ஸ்கூல் புக் தான் அப்படின்னாலும் அங்கே நம்ம மனப்பாடம் பண்ண எக்ஸாமுக்கு இங்கே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். கேட்குற கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் படிக்கிறது தெளிவாக படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, நிறையா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் படித்தாலுமே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப 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 முக்கியமானது. நான் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் வரையிலையுமே புக்கை தொடவே இல்லை. அப்போ திரும்ப வந்து லாஸ்ட் 1 மாதத்தில் தான் நான் ரிவிஷன் பண்ணி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு எது உதவியாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே அட்டன் பண்ண அந்த டெஸ்ட்டு தான் எனக்கு எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ படிக்கிறதே தெளிவாக படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க. ஒரு டைலாகே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வுக்கு பல முறை படித்தவன் பல தேர்வுகளை படிக்காமலே எழுதுகிறான், ஒரு தேர்வுக்கு பல முறை படிக்காதவன் பல தேர்வுகளுக்கு படித்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே மனசில் ஒரு தன்னம்பிக்கை வச்சுட்டு ஒரு பாடத்தை தெளிவாக படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. தேங்க்யூ.